வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எழுதின புக் மனவளக்கலை. அதிலிருந்து இந்த சினம் தவிர்த்தல் பகுதியில கேள்வி பதில் பகுதி இருக்கு. அதுல இருந்து ஒரு கேள்வி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வெகுளாமையை துறவறையியலில் வள்ளுவர் சேர்த்திருப்பதால் இல்லத்தார் சினம் கொள்ளலாம் என்று எண்ணலாமா? அதாவது வெகுளாமைங்கிறது கோபம் கொள்றது. அதை துறவரத்துல சேர்த்திருக்கிறதுனால இல்லத்தார் சினம் கொள்ளலாம் என்று எண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உட்பகைகள் 6 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்பன. இவற்றுள் சினத்தை எதில் சேர்க்கலாம்? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் என்கிறார் தெய்வப்புலவர். அதை கொண்டு இன்றைய வாழ்க்கையில் கொலை செய்வோர், கற்பழிப்போர், களவு செய்வோர் ஆகியோர் பால் சினம் கொள்ளாமல் வாழ இயலுமா? ரொம்ப முக்கியமான கேள்வி. சமூகத்தில் நிறைய பேர் கொலை செய்யறாங்க, கற்பழிப்பு செய்யறாங்க, களவு திருடுறாங்க. ஆகியோர் பால் அவங்க மேல நம்ம கோபம் கொள்ளாம இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வெகுளாமை என்பது பொதுவாக எல்லோருக்கும் வேண்டியது என்றாலும் துறவு நிலையை நாடி தவம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக அவசியமானது. ஏனென்றால் தவத்தினால் மனதை மிக நுண்ணிய நிலைக்கு கொண்டு வருகின்றார்கள், அமைதி நிலைக்கு கொண்டு வருகின்றார்கள். வெகுண்டால் என்னவாகும் என்றால் உடனே செய்த தவம் அத்தனையும் விரயமாகிவிடும். மனம் உணர்ச்சி வயப்பட்டு மனநிலை அலை பாய்ந்து வேகம் ஏறிவிடும். எனவே அவர்களுக்கு பல உண்மைகளை கூறியதோடு இதையும் ஒரு செயல் திட்டமாக வள்ளுவர் கூறியிருக்கலாம். இரண்டாவதாக, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 குணங்களை நான் தமிழ் படுத்தி கூறி வந்திருக்கிறேன். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 குணங்களாக இந்த உட்பகை 6 என்ற வரிசையிலே குரோதம் என்பது எதுவோ அதுவே சினம் எனப்படுகிறது. நமக்கு தீங்கு செய்பவர்களிடம் சினம் கொள்ளாமல் இருக்க முடியாதா என்ற கேள்வி எழுந்தது. ஒருவர் நமக்கு தீங்கு செய்தால் உண்மையிலே அவர் மீது இரக்கம் கொண்டு அவரை நம் வாழ்த்த வேண்டும். யாராவது நம்மளுக்கு தப்பு பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா, ஹர்ட் பண்ணாங்கன்னா, அவங்க மேல நம்ம இரக்கம் கொண்டு அவங்களை நம்ம வாழ்த்த வேண்டும். அவருக்கு எந்த முறையிலே நலம் செய்ய வேண்டுமோ அந்த வகையிலே நலம் செய்யத்தான் வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனிடத்தும் செயல் பதிவுகள் உள்ளடங்கியுள்ளன. என்றோ ஒரு காரியம் தவறாக செய்தாலும் அந்த தவறு பாவப்பதிவாக பதிந்து காலத்தால் அதற்குரிய துன்பத்தை ஒவ்வொருவரும் அடையத்தான் வேண்டும். இது இயற்கை நியதி. எப்போ பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிருக்கலாம், அதோட ரெக்கார்டு உங்க மைண்ட்ல அப்படியே பதிஞ்சுட்டு இருந்து திரும்பி அதோட விளைவு இயர்ஸ் லேட்டர் கூட வரலாம். அவ்வாறு காலம் வரும்போது ஒரு சிறு துன்பமோ பெரும் துன்பமோ விளைந்தே அந்த பதிவு வெளியேறிட வேண்டும். அதற்கு இயற்கை வேறொருவரையும் நம்மையும் இணைத்து நமக்கு அவர் மூலமாக வருத்தத்தை தருவதற்கு ஏற்ற செயல் விளையலாம். எனக்கு அந்த வருத்தம் வந்தது என்றால் அது அவருடைய தவறல்ல. ஏற்கனவே என்னிடம் உள்ள பாவப்பதிவு வெளியாகும் சந்தர்ப்பம், வெளியாக வேண்டிய காலம் வந்தது. அந்த காலத்திற்கு அவரை இயற்கை கருவியாக கொண்டது. அது மாத்திரமின்றி ஒன்றுமே அறியாத அவரை எனக்கு வருத்தம் ஏற்பட செய்து நான் வருந்த அவர் பழியை ஏற்றுக்கொள்ளலாமா? இவ்வாறு இயற்கை ஒரு அப்பாவியை அதற்கு உபயோகிக்க முடியுமா என்றால் இயற்கையில எந்த தவறும் இருக்க முடியாது. ஏற்கனவே அவர் ஒரு தவறு செய்ய எண்ணியிருப்பார், அதை செயலிலே கொண்டு வர முடியவில்லை. அது அப்படியே பதிவாகி இருக்கிறது. காலத்தினால் எண்ணிய எண்ணம் எப்படியும் செயல்பட வேண்டும். அவ்வாறு அவர் ஒருவருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிவிட்டால் அதற்குரிய காலத்திலே அந்த தீமை செய்தே ஆக வேண்டும். எண்ணத்தை அழிக்கவில்லை என்றால் ஆகவே அவரது எண்ணம் செயலாக வேண்டும். இரண்டையும் இணைத்து இயற்கை ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவர் மூலம் நமக்கு ஒரு வருத்தத்தை தந்தது. இதை உணரும் போது நாம் அவரை வாழ்த்தவே வேண்டும். நாம் மகிழ்ச்சி அடையவும் வேண்டும். ஏனென்றால் நம்மிடம் உள்ள பதிவு ஒன்று வெளியாகிவிட்டது. யாரோ ஒரு மனுஷன் பண்ண ஒரு ட்ரிகர்னால நம்மளுக்குள்ள தேவையற்ற விஷயம் வெளியே வருது. அது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க, அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனிடத்திலே நூற்றுக்கணக்கான பதிவுகள் இருக்கலாம். ஒரு விதையிலே மரம் இருப்பது போன்று அந்த விதையை நட்டவுடனே பூ, காய், பழம் எல்லாம் விடுவது இல்லை. முதலிலே சிறு செடி வருகிறது. காலத்தாலே பல வாரங்கள் கழித்தோ, மாதங்கள் கழித்தோ, ஆண்டுகள் கழித்தோ
பூ, காய், பழம் வரலாம். அது போன்ற பதிந்த ஒவ்வொரு பதிவுக்கும் காலம் உண்டு. அந்த காலத்தால் முறையாக எழுந்து இயங்கி செயல்படும். ஆகவே இடுக்கண் வருங்கால் நகுக என்றுதான் திருவள்ளுவர் கூறினாரே தவிர அந்த துன்பத்தை ஏற்படுத்தியவரை வருத்த வேண்டும் என்று கூறவில்லை. எனவே எவ்வாறு நாம் துன்பம் வரும்போது நகை புரிய வேண்டும், சிரிக்க வேண்டும் என்றால் உண்மையிலே நம்முடைய சுமை அல்லது பாவப்பதிவு ஒன்று இன்று கழிந்து விட்டது என்று எண்ணும் போது இன்பமான உணர்ச்சி தான் ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு சமயமும் ஒருத்தர் நம்மளுக்கு தீமை விளைக்க வைக்கும் போது அதுல இருந்து நம்மளுக்கு ஒண்ணு மைனஸ் ஆயிருது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. கற்பழித்தல், திருடுதல் முதலிய குற்றங்கள் செய்பவரை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, எவ்வாறு அவர் மீது சினம் எழாமல் இருப்பது என்ற கேள்வி எழுந்தது. ஒவ்வொருவரும் உள்நோக்கி பாருங்கள். நமது ஆயுளிலே தெரிந்த வரையில் எத்தனை குற்றங்கள் செய்திருப்போம். குற்றம் செய்யாதவங்க மனிதரே இல்லை. நானும் பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாருமே பண்ணியிருக்கீங்க. இந்த உலகத்தில் இதுவரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பிறந்திருக்கீங்க, எல்லாருமே குற்றம் பண்ணியிருக்காங்க. அவ்வாறு பல குற்றங்கள் செய்த நிலையிலே, அதாவது பிடிபடா குற்றவாளிகளாக ஒவ்வொருவரும் இருக்கிறோம். நம்மளாம் நிறைய விஷயத்துல எஸ்கேப் ஆயிட்டோம். தப்பு பண்ணியிருக்கோம், ஆனா யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிட்டோம். இந்த மாதிரி குற்றம் செய்தவங்க ஒரு சிலரை நம்ம பிடிச்சிட்டோம். அவங்கதான் இப்ப கற்பழிச்சிட்டாங்க, திருடினாங்க அப்படின்னு சொல்றோம். எனினும் வேறு ஒருவர் குற்றம் செய்யும் போது அவர்தான் குற்றவாளி என்று எண்ணுவது ஒரு சாதாரண மனிதனின் இயல்புதான். என்றாலும் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோமானால் இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்து யார் மீதும் சினமில்லாமல் காக்கும் அளவுக்கு மனவிரிவும் அறிவின் உயர்வும் ஏற்படும். ஸோ இதை பத்தி யோசிச்சு பாருங்க. மைண்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகட்டும், கொஞ்சம் அவேர்னஸ் பிறக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் யூஸ்ஃபுல். டேக் கேர். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து சினம் தவிர்த்தல் பகுதியில மேலும் 2 கேள்விகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2 முக்கியமான கேள்விகள். சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறுகிறீர்களே, நம்மிடம் வேலை செய்பவரோ நம்மை சார்ந்தவரோ சினத்தை தூண்டினால் அதற்கு மாற்று என்ன? சாதாரண எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு சொல்றீங்க, வெளியிருக்கிற மனிதர்கள் அதை தூண்டினா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. ஒன்று, அறியாமல் அவர் அந்த தவறு செய்து கொண்டே இருக்கலாம். அல்லது அவர் அந்த தவறு செய்வதற்கு நம்மிடம் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். இந்த இரண்டையும் நினைத்து பார்ப்போமேயானால் அவர் செய்வது தவறு என கண்டால் அதனை திருத்துவதற்கு சினம் கொள்வது வழி அல்ல. அவரை திருத்துவதற்கு உள்ளன்போடும் உள்ள கனிவோடும் வாழ்த்தலாம். அவர் யாராவது மனுஷன் தப்பு பண்றாங்க, அப்ப அவர் திருத்துறதுக்கு நீங்க ஒரு கருணையோடும் அன்போடும் அது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு எம்பத்தியோட அவர் ஹேண்டில் பண்ணுங்க. அவரோடு இனிமையாக பேசி அவரை நல்லவராக்க முயலலாம். அடிக்கடி அதே போன்று துன்பம் வறுமையானால் நமக்கும் அவருக்கும் இடையே அடிக்கடி தொடர்பு கொள்ளக்கூடியதாக உள்ள வாய்ப்பினை சிறிது குறைத்துக் கொள்ளலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆகவே நம்மிடம் உள்ள குற்றம் என்ன என்று கண்டு கொண்டால் நாம் செய்வது சரி என்று உள்ளத்திலே ஒரு தவறான பதிவு செய்து கொண்டால் அந்த பதிவிலே இருந்து பிறர் சொல்லும் சொல்லோடு ஒத்து பார்க்கும் போது அவர் மீது குற்றமாக தெரியும். Comparing one's action with that of others with conditional mind gives rise to troubles. அம்மாதிரி நல்ல முறையாகவோ அல்லது தீமையாகவோ நீங்கள் எந்த முறையிலே கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அங்கிருந்து ஒத்து பார்க்கும் போது அவர் செய்வது தவறாக இருக்கலாம். உண்மையிலேயே நீங்கள் ஆழ்ந்த சிந்தனையோடு பார்ப்பீர்களேயானால் அவர்கள் சினம் எழுவதற்கு அல்லது உங்கள் சினத்தை தூண்டுவதற்கு உரிய காரணம் இருக்கும். அதை கண்டுபிடித்து விடுங்கள். அதன் பிறகும் அவர் அப்படித்தான் செய்வார் என்றால் அது அவருடைய இயல்பு, அது அவருடனேயே இருக்கட்டும். அதை அலட்சியம் செய்துவிட்டு உங்கள் பணியை நீங்கள் தொடருங்கள். அவரை வாழ்த்தி கொண்டே இருங்கள். சிறிது நாளிலேயே சரியாகிவிடும். கொஞ்ச நாள்ல சரியாயிரும். யாராவது உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரபிள் கொடுக்குறாங்களா இருந்தா அது அவரோட இயல்பு. அதுல இருந்து நீங்க டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க. அவரை வாழ்த்துக்கிட்டே இருங்க. நல்லா ஆகணும், அவர் சரியாகணும்னு வாழ்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் சரியாகுங்கிறாரு. அடுத்தது முக்கியமான கேள்வி. இல்லத்தில் உடையவர்களிடத்திலும் மற்றும் சுற்றத்தார் நண்பர்களின் மேலும் எழும் சினத்தை போட்டுக் கொள்ள தாங்கள் கூறும் மனப்பயிற்சி ஏற்றத்தக்கதாக உள்ளது.
ஆனால் அது அன்பினாலோ வேறு ஒரு காரணத்தினாலோ அவர்களை திருத்தும் பொருட்டே சினத்தை மேற்கொள்ளுகின்றோம். அதிலே பகையுணர்வோ மற்றதோ எதுவும் இல்லை. ஆனால் நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு கோபம் ஏன் வருகின்றது என்றால், தற்காலத்தில் தெருவில் தோன்றும் காட்சிகள், சமுதாயத்தில் தோன்றும் கோணல் மாணல்கள், அரசியல் கோளாறுகள் இவைதான் பெரும்பாலும் சினத்திற்கு காரணமாகின்றன. இதற்கு எத்தனை நாள் நாம் மனப்பயிற்சி கொடுப்பது? இதற்கு வெற்றி காண நமது ஆயுள் காலம் போதுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நெருங்கிய உறவினர்களை திருத்துவதற்காகவே சினம் கொள்ளுகிறோம் என்று நீங்கள் சொல்லும்போது அங்கே ஒரு உண்மையை எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். நீங்கள் சினத்தினால் திருத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், சினம் கொள்ளுகின்றீர்கள். அவ்வாறு சினத்தினால் திருத்தி விட்டார்கள் என்றால் மீண்டும் சினம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அவ்வாறு சினம் கொள்ள வேண்டிய அவசியம் வந்தது என்றால் இதுவரையில் அவர்களை திருத்தியதாக கொள்ள முடியுமா? ஒரு தடவை சினம் வந்தா அவங்க திருந்திக்கணும். அவங்க திருந்தலைன்னா நீங்க சினம் கொள்றது யூஸ் கிடையாது அப்படிங்கிறாரு. எனவே சினத்தினால் திருத்த முடியாது. அவர்கள் உங்களுக்கு அஞ்சி அந்த சமயத்திலே நீங்கள் விரும்பியதை செய்யலாம். அது திருந்தியதாகாது, வருந்தியதுதான் மிச்சம். அரசியல் கோளாறு முதலிய சமுதாயத்துறையிலே இருக்கக்கூடிய குற்றங்களை நாம் தனி மனிதன் போக்கிவிட முடியாது. தண்ணீரானது எவ்வாறு தன் நிலையை கண்டுபிடித்துக் கொள்ளுமோ, ஜஸ்ட் as வாட்டர் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் லெவல், அதே போன்று சமுதாயத்திலே வாழும் மக்களது பண்பாடு ஒருங்கு சேர்ந்து ஒரு அரசியலை தேடிக்கொள்ளும். எனவே அந்த அரசியல் முறையிலே தவறு இருக்கலாம், ஆள்வோரிடம் தவறு இருக்கலாம். எந்த அளவிலே அதை நீக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். நம்மால் இயன்றதை செய்யலாம். அது கடமைதான் என்றாலும் அவர்கள் தவறு, இவர்கள் தவறு என்று சுட்டிக்காட்டிக் கொண்டிருப்பதை விட அந்த தவறு நிறைந்த சமுதாயத்திலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும், யார் யாருக்கு என்ன நலம் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலே உள்ள மனதை திருத்திக் கொள்வதுதான் நல்லது. உலகத்தை திருத்திவிட முடியாது, நம் நாட்டை நினைக்குமாறு திருத்திவிட முடியாது. காரணம் என்னவென்றால் எல்லோரும் ஒரே மாதிரியாக நினைத்தால் திருத்தி விடலாம். இந்த 100 கோடி மக்கள், இப்ப 140 கோடி ஆயிட்டோம், 100 கோடி மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நினைத்தால் எவ்வாறு திருத்த முடியும்? திருத்த முடியாது. ஆகையினால் ஏதோ ஒன்று பொதுவாகத்தான் நடைபெறும். அதையெல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழும் வரைக்கும் பொறுத்து கொள்ளதான் வேண்டும். நம்மை பொறுத்த மட்டிலே நாம் 3 குணங்களை விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அவை 1, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ். இந்த 3ஐ வைத்துக் கொண்டுதான் சமுதாயத்திலே உள்ள பல குழப்பங்களை சமாளிக்க வேண்டும். தேங்க்யூ நண்பர்களே. ஹோப்ஃபுல்லி இன்னைக்கு மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் மண்டே அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் வீக் அஹெட். காட் பிளஸ் யூ ஆல். வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதின புக் மனவளக்கலை. அதுல இருந்து சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற ஒரு சின்ன சாப்டர்ல இருந்து ஒரு 2 கேள்வி பதில் இன்னைக்கு பார்ப்போம். கோபத்தை அடக்கி வாழ்ந்தால் கோழை என்று எண்ணி விடுவார்கள். இதை தவிர்க்க என்ன வழி? எல்லாரும் சொல்றது தானே, கோபப்படலைன்னா நீ கோழைன்னு சொல்றாங்க இல்லையா? கோபம் கொள்வதுதான் வீரம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதிலே இருந்து எழக்கூடிய குழப்பம் தான் இது. சினம் தவிர்த்த எவரையும் கோழை என்று உலகம் கூறவில்லை. மனோவல்லமை பெற்றவன் என்றும் இதயப்பிரியன் என்றும் இதுவரையிலே உலகம் கூறி வந்திருக்கின்றது. சினம் கொள்வது வீரம் என்ற ஒரு மாற்று கருத்தை, தவறான கருத்தை நாம் பதிந்து கொண்டிருக்கும் போது, இந்த கருத்திலே இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் அம்மாதிரி என்ன இடம் இருக்கின்றது. கோழை என்று பிறர் நினைத்தாலும் கூட சரி, நான் சினம் கொள்ள மாட்டேன். சினத்தின் கேட்டினை நான் அறிவேன். ஆகவே சினம் கொள்ள மாட்டேன், அதனுடைய முடிவை நானே பார்த்து விடுகிறேன் என்ற ஒரு திண்மையோடு நீங்கள் 1 மாதம் அல்லது 2 மாதம் செய்து பாருங்கள். உங்களோடு தொடர்பு கொண்டவர்களை நீங்கள் கணித்து பாருங்கள். அவர்கள் உங்களை கோழை என்று எண்ண மாட்டார்கள், வீரர் என்றே போற்றுவார்கள். நீங்க சினத்தை தவிர்த்துட்டு சுத்தமா கோபம் வராம இருந்தீங்கன்னா நீங்க கோழை கிடையாது, ஒரு வீரன். அடுத்த கேள்வி, அறியா பருவத்திலே வளரும் குழந்தைகளிடம் சினம் வராமல் காப்பாற்றி வளர்ப்பது எப்படி? முடியுமா? அவசியமா? இது எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்வி, எனக்கும் இருக்கிற கேள்விதான். அது என்ன சொல்றான்னு பார்ப்போம். குழந்தைகளிடம் மிக்க எச்சரிக்கையாக விழிப்போடு தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். இந்த உலகின் மீது வாழும் ஒவ்வொரு உயிர்க்கும், செடி கொடி உட்பட்ட அனைத்துக்கும்
இந்த உலகை விடுத்து வெளியேறும் வேகம் உள்ளது. அதை வெலாசிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு உண்டு. தென்னை மரத்துக்கு 60 அடி வைத்துக் கொள்ளலாம். சாதாரண செடிக்கு 1 அடி என்று வைத்துக் கொள்ளலாம். விடுதலை வேகம் மனித இனத்துக்கு 6 அடி. அந்த அளவு 6 அடி வளர்ந்த பிறகு அது தணிந்து விடுகிறது. எனவேதான் அதன் பிறகு மனிதனுக்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் இந்த 6 அடி வேகம் 1 மாத குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தையினிடம் உள்ளது. ஊக்கிவிடுகிறது. எப்போதும் ததும்பிக் கொண்டிருக்கிறது. அதனால் எந்த காரியத்தை செய்தாலும் துடுக்காகத்தான் செய்யும். நீங்கள் ஏதேனும் தடுத்தாலும் அதை குழந்தையால் ஒப்புக்கொள்ள முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வேகத்தை பயன்படுத்தும் முறையிலே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஏதோ ஒரு பொருளை குழந்தை எடுத்து விட்டது, அதை கீழே போட்டுவிட்டால் உடைந்துவிடும் என்று எண்ணினீர்களானால் அதைவிட கவர்ச்சியான ஒரு பொருளை உடனடியாக எடுத்து அதனிடம் நீட்டி, இதோ பார், இது நல்ல பொருள், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று காட்டினீர்களே ஆனால் அதை வாங்கிக் கொள்ள தயாராக இருக்கும். அந்த அளவிலே குழந்தைகளிடம் அன்பு காட்டி விழிப்போடு தான் நடந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடத்துல கோவப்பட வேண்டாம்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு. இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த 2 கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கும். எப்பவுமே இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ள வாங்கிக்கணும். உள்ள அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒத்து வருமோ ஒத்து வராமான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு இது ஒத்து வந்தா யூஸ் பண்ணுங்க, ஒத்து வரலைன்னா விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டியூஸ்டே. நாளைக்கு பார்ப்போம். வணக்கம் அன்பு நண்பர்களே. வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதின புக் மனவளக்கலை. அதுல இருந்து சினம் தவிர்த்தல், அதுல ஒரு சில கேள்வி பதில் இருக்கு. அதுல 2 கேள்வி இன்னைக்கு பார்ப்போம். சினம் அடங்கிய நிலையிலும் மனம் அடங்கவில்லை என்பது போல, மனம் அடங்கிய நிலையிலும் சினம் அடங்காத நிலைக்கு சான்றுகள் பல உள்ளன. ஒரு சிலர் ரொம்ப சாந்தமா இருப்பாங்க, பயங்கர கண்ட்ரோல காமன் கம்போஸ்டா இருப்பாங்க. திடீர்னு ஒரு தடவை கோபம் வரும்போது அப்படியே பொங்கி எழுந்துருவாங்க. மனம் அடங்கிய துர்வாசருக்கு சினம் அடங்காமல் போனது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி. மனிதனுக்கு தன் முனைப்பு என்று ஒன்று இருக்கிறது. தன் முனைப்பிலேதான் தனது என்ற 2 எழுச்சிகள் உண்டு. தான் என்பது அதிகாரப்பற்று, அக்ரசிவ்னஸ். தனது என்பது பொருள் பற்று, பொசசிவ்னஸ். ஆகவே இந்த அதிகாரப்பற்று என்பது தனக்கு மேலாக ஒருவர் திகழக்கூடாது, வளரக்கூடாது, உயரக்கூடாது என்ற எண்ணத்தை உடையது. தனக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது, நான் தான் வசதி அப்படின்னு நினைக்கிறவங்க. ஒருவர் உயர்ந்து விட்டால், ஒருவர் செழித்து விட்டால் அதை பார்த்து கொண்டு அவர்களால் சகித்து கொண்டிருக்க முடியாது. அது அவருடைய நோய். அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் சமுதாயத்தில் இருப்பாங்க. அது அவருடைய நோய். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்க விட்டுருங்க, அதை விட்டு விடுங்கள். அந்த நோயை அவரே குணப்படுத்தி கொள்ள வேண்டியதே தவிர அது நம்மை ஒன்றும் பாதிக்காது. அத்தகைய மனிதர் ஏதேனும் ஒரு பழி சொன்னார், தீங்கு செய்தார் என்றால் அவரை மனதார காலை மாலை வாழ்த்துங்கள். காலை மட்டும் பத்தாதுங்க, காலை மாலை 2 வேளையும் நீங்க வாழ்த்தணும். வாழ்க வளமுடன் வாழ்த்திருங்க, எல்லாம் சரியாக விடும் அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி. குடும்பம் அல்லது சமூக இயலாமையினால் தன்னிலே தோன்றும் சினத்தை எங்கனம் தவிர்க்க இயலும்? உங்கள் மீது சினம் ஏன் எழுகிறது என்று பார்த்தீர்களேயானால் இது ஒரு குற்ற உணர்வு. ஏதோ ஒரு பழைய ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங், நம்ம ஏன் இப்படி தப்பு பண்ணோன்ட்டு. ஏதோ ஒரு செயலை செய்ய உங்களால் இயலவில்லை, அதற்கு யாரோ தடையாக இருக்கின்றார்கள். அந்த தடையை நீக்கி நான் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு வேகம்தான். அதாவது உங்கள் சினத்தை மற்றவர் மீது காட்ட முடியாத ஒரு இடம், ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அந்த இடத்திலே அதே சினம் நம் மீது திரும்புகிறது. திரும்பி வாழ்ந்தென்ன வாழாவிட்டால் என்ன, நான் இப்படி தவறு செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்வு கொள்வது சாதாரண இயல்பு. தன்னை குற்றவாளி ஆக்கிக் கொண்டு வருந்துவதை விட இனி என்ன செய்ய வேண்டும்? இப்போதுள்ள சூழ்நிலையில் எனக்கு அறிவு இருக்கிறது, உடல் வலிவு இருக்கின்றது, இன்னென்ன வசதிகள் இருக்கின்றன, இன்ன செல்வாக்கு இருக்கின்றது, இவற்றை கொண்டு இந்த நிலைமையை மாற்றி அமைத்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று உட்கார்ந்து சிந்தியுங்கள்.
ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாஸ்டுக்கு நம்ம திரும்பி பின்னாடி போக முடியாது. அது முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இனிமே நான் என்ன செய்யணும், எனக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எனக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, எனக்கு என்ன அறிவு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்து சிந்தியுங்கள். உடனடியாக விளங்கவில்லை என்றால் விட்டு விடுங்கள். உடனே அதுக்கு ஆன்சர் கிடைக்கணும்னாலும் விட்டுருங்கிறார். மீண்டும் உட்கார்ந்து சிந்தியுங்கள். நல்ல முறையிலேயே உங்களுக்கு தெளிவான விளக்கம் வரும். இந்த விளக்கத்தின் வழியே வாழ்ந்து செயலாற்றி நலம் காண்போம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ. வாழ்க வளமுடன். டேக் கேர்.